அந்த என்பேசு ராஜாவே என்ற பாட்டெல்லாம் 1973 ஆண்டு எழுதின பாடல்கள். இந்த நாட்களில் அதை எல்லாரும் பாடுகிறதை கேள்விப்படும் போது எனக்குள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷம். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இன்னும் நேவர் பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். இன்ப இயேசு ராஜாவை அந்த பாட்டை கேட்காத கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த பாடல் எல்லாருடைய மனசுலயும் இடம் பிடிச்சிருக்கு. அந்த பாட்டில் உள்ள ஒவ்வொரு வரிகளும் உள்ளத்தை தொடப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அந்த பாடல் எல்லாராலையும் ஒரு கவரப்பட்ட ஒரு பாடல். பல மொழிகள்ல அது இன்னைக்கு ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அந்த பாட்டு. அந்த பாட்டை எழுதின ஒரு விதத்தை நீங்க சொல்ல முடியுமா? நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சொந்த ஊர். அப்போது அது ஆரம்ப நாட்களில் அந்த தனிமை உணர்வு, அப்படி வேதனையோட சங்கடத்தோட இங்கே இருக்கேன். கோயம்புத்தூர் பட்டணத்தில் வேலை இல்லாமல் தாயெல்லாம் அங்கே விட்டுட்டு அப்படி இருந்தோடனே ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ரொம்ப துக்கமான சூழ்நிலை. அப்போது ஒரு பழைய பாட்டு, தாயை மறந்து என் தந்தை இழந்து என் வேலை இனம் ஜனம் யாவும் மறந்தேன் நான் தான். அப்படி அதில் இன்றும் எனக்குள்ளதெல்லாம் மறந்து உமக்கு ஊழியம் செய்வேன், உம்முடைய பாதம் இல்லாமல் கதி இல்லைன்னு வரும் அந்த பாட்டு. ஆனால் அன்னைக்கு அந்த பாட்டுடைய வரிகள் தான் என்னுடைய அனுபவம். எனக்கு அம்மா இருக்காங்க ஊரில், அப்பா இல்லை, எனக்கு வேற எதுவும் இல்லை, உம்முடைய பாதம் தான். இதை நினச்சிட்டு ஒரு நாள் ராத்திரி இந்த பாட்டை பாடி பாடி ஆவியில் நிரம்பி ஆவியில் களி கூறுறேன். பிள்ளைகள் படுத்துருக்கு ஒரு கட்டில், அந்த கட்டில் இப்படி பிடிச்சிட்டு நின்று பாட்டை பாடுறேன், அழுகிறேன். அன்னைக்கு ஒரு அபிஷேகம் எனக்கு வந்தது பாருங்க. அபிஷேகத்தால் நிரம்பி அந்த ஒரு ரூம் எல்லாம் பளிச்சிடுகிற மாதிரி அப்படி ஒரு இனிமையான நேரம். அப்படி அந்த சந்தோஷத்துலேயும் அழுது பாடுறேன். கண்ணீர் எவ்வளோன்னு சொல்ல முடியாது. எந்த துருத்தியில் என் கண்ணீர் ஆண்டவர் வச்சிருக்காரோ தெரியாது. அவ்வளோ அழுது அந்த சூழ்நிலையை நினச்சி அழுது ஜெபிக்கிறேன். ஜெபிச்சு இப்படி இருக்கும்போது கட்டில் ஒரு சின்ன சத்தம், குழந்தை அழுகுது. அப்போ ஏங்குற சத்தம். நான் அப்போ தட்டி, ஏம்மா ஏன் அழுகிற, நீங்க அழுகுறீங்க என்று சொல்லுது. நான் ஜெபிக்கிறேன், இந்த குழந்தை அம்மா அழுகுறாங்கன்னு. இல்லை பிள்ளை, நான் அழலை, நான் ஜெபிக்கிறேன், பிள்ளை தூங்கு அப்படின்னு அவளை தட்டி தூங்க வச்சுட்டு அந்த ஆவியின் எரிவோட திருப்பியும் ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரம் அவளை தூங்கின பிறகு நல்ல அந்த எறாம்பு எனக்கு எப்போ போச்சுன்னு தெரியாது. அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அபிஷேகத்தின் நிறைவில் பின்னால் இருந்து ஒரு சத்தம், இது போதுமா, இது போதுமான்னு கேட்டதும் ஒன்றும் இல்லை, ஆனால் போதும் ஆண்டவரே, நீர் என்னோடு பேசினீரே, எங்கிட்ட இறங்கி வந்தீரே, என்னை சந்தோஷப்படுத்தினீரே, இது போதும் அப்படி நினச்சிக்கிட்டு ஜெபம் முடிஞ்ச பிறகு எழுத ஆரம்பித்தது தான் என் பேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ஆரம்பித்து அன்றைக்கு எழுதினேன். அன்றைக்கி ஃபுல்லாக முடிச்சேன்னு சொல்ல முடியாது. அன்றைக்கி ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நாங்கள் போன சபையில் ஒரு கன்வென்ஷன் இருந்தது. அந்த கன்வென்ஷனுக்கு அந்த பாட்டை கொடுத்தோம். அப்படிதான். குறிப்பாக அது வாரினால் அடிபட்ட முதுகை பார்ப்பேன், ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன் அப்படிங்கிற அந்த வரிகள் பாட்டை உணர்ந்து பாடுற ஒவ்வொருவருக்கும் கண்ணில் கண்ணீர் வந்துடும். அந்த வரிகள் குறிப்பாக உங்களுக்கு எப்படி வந்துச்சு, அந்த அனுபவம் சொல்லுங்க. ஆண்டவருடைய குருசிஃபிகேஷனை நினைக்கிறேன். எனக்காக இத்தனை பாடுகளை பட்டீங்களே ஆண்டவரே, உமக்காக நான் என்ன செய்ய முடியும், நான் இது தானே செய்கிறது, உன்னுடைய காயங்களை நான் பார்ப்பனே. அப்போ எனக்கு காயத்தில் நான் தடவி பார்த்து துதிச்சு உமக்கு நன்றி செலுத்துவப்பா, காயங்களை முத்தம் செய்வேன் அப்படின்னு அந்த அவருடைய சிலுவை எனக்காக என்னை சந்தோஷப்படுத்த இத்தனை பாடுகளையும் பட்ட ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தினால நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன். அதுதான் தாட்டு, தேவனை பற்றியதான ஒரு அறிவு, தேவனுடைய காயங்கள் என்னை காப்பாற்றின விதம், ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை நினைச்சது நிமித்தம் அப்படி இது பண்ணினேன். நீங்க ஊழிய பாதையில நீங்க அடைஞ்ச ஒரு பயங்கரமான ஒரு பாடுகள், அதாவது அதை நினைச்ச இன்னைக்கும் எனக்கு கண்ணீர் வருங்க, அப்படிப்பட்ட ஒரு பாடுகள் நான் அந்த நேரத்தில் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்ற ஒரு சம்பவத்தை உங்களால சொல்ல முடியுமா? அதாவது தெரியாத ஜனங்களுடைய மத்தியில் ஊழியம் செய்தேன், புரிந்து கொள்ளாத உங்களுடைய மத்தியில். நான் அதுவரை வளர்ந்த பாதை வித்தியாசம், கொஞ்சம் ஒரு கவலை இல்லாத அந்த இதில் ஜனங்களுடைய சுபாவங்களை புரிகிறதுக்கே ரொம்ப பாடு. அப்போது அவங்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் கஷ்டப்பட்டு செய்தேன்.
ரொம்ப அழுத ஒரு சந்தர்ப்பம், ஏமாற்றம். நம்ம உன்னை நினைச்சு நன்மை செய்து ஏமாந்திருக்கேன், அதனால துக்கப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட இதை பார்த்து தேவ சமூகத்துல அழுது ஜெபித்திருக்கிறேன். கர்த்தர் என்ன தைரியப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் தான் நம்மளை தைரியப்படுத்தி அப்படி இருந்தது. உங்களுடைய சின்ன வயசு அனுபவம், வாலிப அனுபவம் ரெண்டையும். சின்ன பருவத்துல ரொம்ப விளையாட்டா தெரியும். விளையாட்டு தான் பாட்டு. இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பெண்கள், 2 ஆண் பிள்ளைகள் உண்டு. நாங்கள் விளையாட்டுன்னு விளையாடுனது, உனக்கு தெரியாத பாட்டை நான் பாடட்டுமா, மனம் நினைக்கிறத பாடிடுறது. ஒரு பாட்டை தெரிஞ்சில்ல, நினைக்கிறத வச்சு பாடி எப்படித்தான் சந்தோஷம் அனுபவிச்சமே ஒழிய மற்றபடி எந்த விதமான சந்தோஷம் அனுபவிச்ச மாதிரி இல்லை. உலக பிரகாரமாகவும் அந்த பாடல்கள் தான், மலர்ச்சொரி பாடல்கள் பாடுகிறது. விளையாட்டே தான். அப்படி வச்சுட்டு பாடி விளையாடு. நிறைய சண்டே கிளாஸ் பாடல்கள் அப்படி எழுதியிருக்கேன். குடும்பத்துக்குன்னு கூட ஒரு பாட்டை சொல்ல போனா, சின்ன வயசுல சண்டே கிளாஸுக்கு நீங்களே பாட்டு? ஆமா 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 எழுதி, அதாவது நமக்கு ப்ரோக்ராமுக்காக எழுதியிருக்கேன். அப்படியெல்லாம் நிறைய எழுதியிருக்கேன். அப்போ எனக்கு ஒரு நடத்தின பாதைக்கு ஒரு பாட்டு அப்படி, அது கர்த்தர் துதியை பாடி பாடி மகிழ நம்மை படைத்தார் அல்லேலூயா, அவர் புகழை சொல்லி சொல்லி செழிக்க நம்மை முத்தரித்தார் அல்லேலூயா, பூரிப்பாய் மகிழுவோம் புகழுவோம் கம்பீரமாய், கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவரே அவர் கிருபை, துதி பாடல் பாடி ஜெயித்து ஜெய கொடியை நாட்டினோம். இப்படி ஒரு பாட்டு பாடுறீங்க. ரொம்ப வரிகளும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. நல்லா அப்படின்னு அப்படி அப்படி இப்படிதான் பாட்டு. இப்படி பாட்டுகள் எழுதி ஒருத்தருக்கு வேண்டாம்னா நாங்க பாடுறோம். இல்ல இன்னும் நானும் பாடுவோம். விதி விதியா நடந்த ரத்தினபுரியிலே கூட நடந்து ஊழியம் செய்த ஞாபகங்கள் இருக்கு. இந்த ட்ரம்ம கழுத்துல போட்டுட்டு அடிச்சுட்டு பாடுறதுல வெட்கப்படவே மாட்டேன். அது எனக்கு ஒரு இது, வெட்கப்பட மாட்டேன் ஆண்டவருக்காக. அதுபோல இனி ஒரு சுபாவம், எந்த இடத்துல எந்த கூட்டத்துல இப்ப அதெல்லாம் ஒரு 15ல இருந்தே சொல்லலாம், 15 வயதுல இருந்தே. ஆமா, சரியான வாலிபத்திலேயே ஆண்டவருக்காக எது செய்யறதுக்கு வெட்கப்படவே மாட்டேன். சத்தமா பைபிள் படிப்பேன். அந்த ஒரு 5000 பேர் இருந்து அத்தனை பேருக்கும் கேட்குற மாதிரி படிக்கணும். 2வது படிக்கிறதுலேயும் அந்த நிறுத்தி நிதானிச்சு படிக்கலைன்னா இன்னைக்கு அப்படின்னு சங்கடமா இருக்கும். அப்போ வசனம் படிக்கும்போது மெசேஜ் கொடுக்குறவருக்கு தூண்டுதலாக இருக்கணும். அந்த மெசேஜ் தானே வரணும். சிலர் வசனம் படிக்கும்போது அவருக்கு இருந்ததும் மறந்து போகும். ஸோ அப்படி அது இன்னைக்கு என் பிள்ளைகள்கிட்ட நான் அதைத்தான் சொல்லுவேன். வார்த்தை பேசினாலும் மற்றவங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும். ஒருத்தரையும் துக்கமா இருக்கிறது எனக்கு பிடிக்காது. நான் இருந்துக்கலாம். நான் உங்களுடைய துக்கத்தை சொல்லி நான் துக்கப்பட்டாலும் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புவேன். அது யாரா இருந்தாலும். ஆட்கள் எங்க அப்பா எல்லாம் இருந்த டைமுகள் எல்லாம் ரொம்ப துக்கம். எங்க அம்மா நடந்தாலே அது கட்டிட்டு போய் கத்தடி சூத்திராம நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு அது சிரிக்க வச்சுட்டு வந்துடும். அப்படி அந்த மற்றவர்களுடைய சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு இருதய ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு அதை தந்திருக்கு. நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரோ வீதியில போனாலும் சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா இருக்கணும். ஆமா ஆமா ஆமா. இப்போ நீங்க சொன்னீங்க வாலிப வயசுல ட்ரம்ம போட்டுட்டு கூட போயிருக்கேன் வெக்கப்படாம போவேன். வார்த்தைகள்ல இன்னைக்கு சில இப்போ வாலிபர்கள் சர்ச்சுக்கு போகும்போது இப்போ செல்போன்லயே பைபிள் இருக்கு. ஸோ அம்மா அப்பா சொல்லுவாங்க சில டைம்ல, பைபிள் கொண்டு போலையாடா, அது செல்போன்ல இருக்குமா, நாங்க போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அந்த பைபிள் கொண்டு போற விஷயத்துல உங்களுடைய அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. பைபிள்னு சொல்றது, நான் சின்ன அந்த வாலிப பருவத்திலையும் இங்க கோயம்புத்தூர்ல வந்த பிறகும் பல இடங்களுக்கும் போயிருக்கேன், பல ஊழியங்கள் செய்திருக்கேன். நான் பைபிளாகவே கொண்டு போக விரும்புவேன். பைபிளை சின்ன விரதத்திலேருந்தே பைபிளை ஏந்திட்டு போற பழக்கம் போமே. இன்னைக்கும் பைபிளை ஒரு பேகுக்குள்ளால வச்சு கொண்டு போற பழக்கம் எனக்கு பிடிக்காது. அதவா சில நேரம் பஸ்ஸுகளில் போக வேண்டியது இருக்கும், நெருக்கல் வரும், பஸ் காசு எல்லாம் வேணும், அதுக்குன்னு ஒரு பர்ஸ் எடுத்துக்குவேன் இல்லையா, ஒரு ஹேண்ட் பேக் இருக்கும், அதில் பைபிளையும் வச்சுருப்பேன். பஸ்ஸில் ஏறி உட்கார்றதுக்கு இடம் கிடைச்சதுமே உட்கார்ந்துட்டு பைபிளை எடுத்து அந்த பேகுக்கு மேலே வச்சுட்டு தான் உட்காருவேன். அது என்னமோ எனக்கு
அப்படி அது ஆண்டவரை பைபிளை நேசிக்கிறேன்னு சொல்கிறதுக்கும் எனக்கு தெரியல. ஆனால் அது எனக்கு ஒரு ஹேபிட்டு. பைபிளை அப்படி கௌரவமாக கொண்டு போகணும்னு விரும்பி இன்னைக்கு என் பேரன்னுட்டு அதை சொல்லு. எனக்கு ஒரு பேரன் இருக்கான், பைபிளை அவன் அப்படி தான் போவான். என் பிள்ளைகள் அப்படி, என் பெரிய மகையெல்லாம் ஒரு பெரிய பைபிள் வாங்கியிருக்கா, பேகு கீழே இருக்கும் பைபிள். அதை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கேன் இன்னைக்கும். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பைபிள் அப்படின்னோடனே நிறைய பேர் செல்போன்ல இருக்கு, குட்டியா கையடக்கமா பைபிள் சர்ச்சுக்கு போறதுனால. ஸோ அது நிறைய ஊழியக்காரங்க சொல்றாங்க, நான் வேதத்தை சுமந்தேன், அது என்னைய சுமக்க சொல்லுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில அது இருக்கு இருக்கு இருக்கு. உங்களுக்கு இயேசுவை காண்பித்தது யார்? எங்களுடைய பேரண்ட்ஸை பாராட்டணும். எங்க அப்பா இறந்துட்டாங்கம்மா, எங்க தாய் விதோ. அவங்க எப்பவுமே அடிக்கடி துக்கத்தோட தான் இருப்பாங்க. இருந்து என்ன செய்வாங்கன்னா, அதாவது அவர் 42 வயது எங்க அப்பா இறக்கும் போது. அது நான் ஒருத்தி மட்டும்தான் கொஞ்சம் SSLC லெவலுக்கு வந்திருக்கேன், படிச்சுட்டேன் அப்படி. அப்ப இங்க அவங்கள பார்த்துருங்க. எங்க அப்பா ஒரு ஒரு ஜெப வீரன்னு சொல்லலாம். அந்த காலத்தில் ஊழியங்களுக்கு ரொம்ப பயனுள்ளவங்களா இருந்தாங்க. யூத்துக்கு அநேக வாலிபர்களை வளர்த்தி இருக்காங்க. அப்படி அநேக நல்ல காரியங்கள் செய்திருக்கு. தெரியாத இடத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கு நானும் போயிருக்கேன் கொஞ்ச காலம். ஒரு மரத்தடியில் மூட்டை முடிச்சுகளோட போவோம். அரிசி அது இதெல்லாம் கொண்டு போவோம். கருப்பட்டி என்னென்ன நீங்கள் ஒன்று அது ஒன்று தேங்காய் அப்படியெல்லாம் கொண்டு ஒரு மரத்தடியில் வச்சுடுவாங்க. பஸ்ஸில் ஒரு ஊரை பேரை சொல்லி போகிறோம். அந்த ஊரில் போய் பஸ் ஸ்டாப்பில் வச்சுக்கிட்டு ட்ரம் இருக்கும். ட்ரம் கொண்டு போவோம். பாடி ஒரு பாட்டை பாடி முடிஞ்சு சாட்சி சொல்லுவாங்க. இப்படி நாங்கள் இந்த இடத்துலேருந்து வந்திருக்கோம், ஒரு 3 நாள் இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த சொன்ன உடனே அவங்க என்ன முடிஞ்சதான் எங்கே தங்குவீங்க, யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக கேட்பாங்க. எதிர்ப்புகளும் இருக்கும், ஆனால் ஒருத்தருக்கு கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் கேட்பாங்க, இன்னும் இல்லையா எங்கேயாவது பார்க்கணும். அப்போ ஒருத்தர் சொல்லுவார், ஒன்று எங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, அதில் நீங்கள் இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க, தங்குறதுக்கு இடம் ஆகி போச்சு, சாப்பாடு நம்மகிட்ட இருக்குது. சிலர் சாப்பாடுமே கொடுத்துருவாங்க. தங்க ஒரு நாளே ஒரு அம்மா, நாங்கள் கூட்டத்தில் வரும்போது கொஞ்சம் வயசானவங்களும் இருப்பாங்க, நான் சின்ன பிள்ளை, பாடி வரோம். சந்தோஷமாகவும் வருவோம், டயர்டாகவும் ஆகும். பாடி வீதி வீதியாக பாடும், சத்தமாக பாடுவேன் நான் எல்லாம். அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு குடிகாரன் வந்துட்டேன். வந்து இங்கே பாடக்கூடாது அங்கே எங்கன்னு பயங்கரமாக சத்தம் போட்டேன். அதில் ஒரு அம்மா சொன்னாங்க, என்னையா ஒரு குடிகாரன் குடிச்சுக்கிட்டு கத்தி போற ஒன்னே நீ எதுக்கு இந்த ரோட்டில் கத்துறான்னு சொல்லுவதில்ல. அரசாங்க ரோடு, அந்த அரசாங்க ரோடுல நாய் ஓடுது, கழுதை ஓடுது, நீ ஓடுற, துன்மார்க்கம் நடக்கிறாங்க, யாரும் என்னன்னு கேட்கல. என்னை ரட்சித்த ஆண்டவரை பற்றி, ஆண்டவர் என்னை ரட்சித்தாரு, உன்னை ரட்சிப்பாரு, உனக்கு சமாதானம் உண்டு இன்னும் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? நான் இன்னும் என்னையா அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அவங்க அதை சொல்லி முடிச்சதை நாங்கள் ஒரு பாட்டையும் பாடிட்டு ஆரம்பிச்சுட்டு அப்படியே சேர்ந்து வந்தோம். அதெல்லாம் ஊழியத்துடைய ஒரு கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அதை வந்து ஊழிய பாதையில் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிடுவீங்க? சந்தோஷமாக தான் இருப்போம். இதுதான் பாதை. அந்த அறிவு அப்பவே உண்டு. அதனால இப்போ அதெல்லாம் பிரச்சனையாகவே இல்லை நமக்கு. சில குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள், ஒரு வியாதிகள், தன்னுடைய பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகலையே அப்படின்னு சொல்லி ஒரு கவலை, ஒரு பாரம், இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த பிரச்சனைகளை வந்து எப்படி அவங்க வந்து அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதே தெரியாமல் சிலர் வந்து ரொம்ப மனம் உடஞ்சி போய் ஆண்டவருக்கு கண் இருக்கா காது இருக்கா இப்படிலாம் ரொம்ப அப்படிலாம் அவிசுவாசத்துக்குள்ளே கடந்து போவாங்க. உங்களுடைய பாதையினுடைய அனுபவத்தில், ஊழிய பாதையில் அவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்றீங்க? கிறிஸ்தவங்களா இருந்தா இல்லைன்னா ஊழியக்காரர்களா இருந்தா இன்னும் ஆண்டவரோட சேருகிறதுக்கு இது ஒரு பாதை. உபத்திரம் உண்டுன்னு தான் சொன்னாரு. ஆபத்து இல்லை, இப்போ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னாரு. அவருக்கு என்ன சொல்லியிருக்கலாம்? ஆபத்து இல்லையப்பா, நீ என்னை அறிந்து கொண்டாயே, உனக்கு நீ ஆபத்தே கிடையாது அப்படி சொல்லலை. உனக்கு ஆபத்து உண்டு, என்ன கூப்பிடு, நான் வந்து நிற்கிறேன். அதுதான் ஆண்டவர் சொன்னது. அப்போ உபத்திரம் சீஷர்கள்ட்டையும் சொன்னாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டாப்பா, ஆனால் திடனா இல்லைங்க. அப்போ விசுவாசத்தில் தளர்ந்தவங்கள்ட்ட இதில் எல்லாம் சோர்ந்து போகாத, இப்படி தான் இருக்கும். அடுத்த ஒரு பெரிய பாதை இருக்குது, கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து தப்பிச்சுக்கலாம் இல்லையா? அவர் தப்பலையே, வேணும் இதில் போகணும், மூழ்கி போகணும். இதனுடைய கடந்து சில நேரங்களில் முள்ளு கடினம் தாங்க முடியாது, அப்படிப்பட்டதாக தான். அதில் நீ ஆண்டோடைய தோளில் இருக்கேன்னு நீ நினச்சிக்கணும். இப்படி அவங்கள தைரியப்படுத்தலாம். அதுக்கு வார்த்தைகளும் நமக்கு இடம் தருது, சாட்சிகளும் இருக்குது.
கர்த்தருடைய வார்த்தையும் அதுக்கு நமக்கு இடம் கொடுக்குது. நீ சோர்ந்து போகாத, உபத்திரவத்தின் பாதை வழியா தான், உபத்திரவத்தின் பாதையில தான் அநேகருடைய சாட்சியை கேட்டு அங்கேயும் தான் கையை கொடுத்து எடுத்திருக்கிறாரு. தேவனை அறியாதவங்களா இருந்தா நீ இயேசுவை விசுவாசி. இயேசுகிட்ட இதுக்கு பரிகாரம் இருக்கு. அவங்களுக்கு விசுவாசித்தவங்களுக்கு நீ இன்னும் இப்படித்தான் போகணும் பைபிள் படி. தேவனை அறியாதவங்களுக்கு அப்ப இயேசு இதை செய்ய முடியுமா? கட்டாயம் முடியும். உனக்கு உடனே செய்வார். என்னுடைய அனுபவத்தோட சொல்லேன். பவுலுக்கு ஒரு முள்ளு, ஒரு சோதனை, ஒரு கஷ்டம், அது என்னமோ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. ஒரே எனக்கு இது தாங்க முடியலப்பா, கொஞ்சம் வித்தியாசமா என்ன நடத்துங்களே, அப்படி எனக்கு இதை மாத்திருங்களே. 3 தடவை ஜெபம் பண்ணேன்னு சொல்றாரு. 3 தடவை ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்படின்னா முதல் தடவை அவர் அந்த ஜெபத்தை கேட்கவே இல்லை இல்லையா, இவருடைய பார்வைக்கு. ஆனா ஆண்டவர் கேட்டிருப்பாரு, ஆண்டவரையும் கேட்டிருக்கோம். இவருக்கு பதில் வராத உடனே எனக்கு ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. 2வது தடவையும் ஜெபம் பண்ணி பார்த்தாரு, கேட்கல, ஆண்டவர் கேட்கலையே. 3வது தடவை பதில் வந்தது, ஆனா அவருக்கு சாதகமா வரல. வித்தியாசம், அவருடைய சித்தத்தின்படி வந்தது. இந்த சோதனையில ஆண்டவர் என்னோட வந்து நிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு கிருபையோட. அது போதுமே, அந்த கிருபை எனக்கு இருந்தா போதுமேன்னு உள்ள அந்த இது வந்த உடனே அடுத்து என்ன சொல்லுகிறாரு? பாதைக்காக சோத்திரம், எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு கஷ்டத்தை தந்தாரே என்று சொல்ற மாதிரி உள்ள அனுபவம் இருக்கும். நான் அப்படிதான் அதை உணர்வேன். சின்ன பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கும்போது ஒன்னு சொல்லணும்ல, எனக்கு இது எங்க அப்பா வாங்கி தந்தாங்களே என்று சொன்னது போல ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு கஷ்டமான பாதையை தந்தாரே, அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார் பவுல். அதுக்கு அர்த்தம் என்ன? இப்படித்தானே, எனக்கு ஒரு கஷ்டத்தை தந்தாரே என்று மேன்மை பாராட்டினாருன்னு இருக்கு கீழே. அதை நான் இப்படிதான் நினைப்பேன். நம்மளும் அநேக காரியங்கள் நடந்து போனா அதோடைய ரிசல்ட் அவருக்கு நன்றி சொல்ற மாதிரி தானே நமக்கு வந்து இருக்கு. தாங்க முடியாத சில பாதைகள் தான், கடினமான பாதைகள் தான், அப்படியே கூட வந்துட்டு கடைசி அங்க வந்த உடனே ஆகா ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு இருக்கு. கர்த்தருடைய பாதை அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும் உள்ளதுதான் என்னுடைய அபிப்பிராயம். திருமண வாழ்க்கையை பற்றி அவங்க நல்ல தெய்வ பக்தி உரிய நல்லவர். அதான் பாஸ்டர், இங்க பாஸ்டர் தாசையா ஒரு 18 வருஷம் ஊழியம் அப்படி செய்தோம். தடையும் இல்லை, என்ன எங்க வேணாலும் கூட்டிட்டு போவாங்க. நல்ல சில வரிகள் இந்த ஒரு பாட்டு பாடினேன்னு வைங்க, அப்போ இந்த இடத்துல அந்த வார்த்தையை போட்டு பாடிப்பாருன்னுவாங்க. அது இருந்தது அவங்க. ஆமா அந்த பாட்டை இப்படியே எழுதிட்டு அதுக்கு மீனிங் வரணும். மீனிங் இப்போ இவங்க இந்த மாதிரி மீனிங் இல்லாம வரக்கூடாது. பாட்டை எழுதி வச்சுட்டு முடிச்சுட்டு படிச்சு பார்ப்பேன், அந்த கனெக்ஷன் இருக்கணும். அப்படியெல்லாம் அது பண்ணும்போது இந்த இடத்துல இந்த வார்த்தையை மாத்திட்டு அந்த வார்த்தையை போட்டு பாடிப்பாருன்னு அங்கே கச்சிதமா இருக்கும். கொஞ்சம் ஊழியத்தில் இருந்த இடத்துல எங்களுக்கு அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நல்ல ஸ்ட்ராங் நல்லா இருப்பாங்க. பட் அங்கே போய் கொஞ்சம் விலகினப்பட்டுட்டாங்க. ஒற்றி பிடிச்ச உடனே இப்படி நடக்கும். அவ்வளோதான் வியாதி. சோத்திரம் சொல்றதுக்குள்ள அந்நிய பாஷையில தான் பேசுனாங்க. அதுக்கப்புறம் இங்கே நார்மல் இங்கே வந்தப்புறம் அன்னைக்கு உயிர் போகிறான். அன்னைக்கும் எல்லாம் வந்துட்டாங்க, சொந்தக்காரங்க எல்லாரும். இல்லை நான் வந்திருக்கேன்னு சொன்னால் ஒன்றும் அவங்களுக்கு இது பண்ணக்கூடிய அளவு இல்லை, அப்படியே ஆகிட்டாங்க. ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க பாருங்க, நல்லா பக்கத்துலேருந்து அந்த வயறு நல்லா துடிக்க சிரிக்கிறாங்க. வயறு அந்நிய பாஷை பேசி சிரிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த கையை இப்படி தூக்குனாங்க. இதில் ட்ரிப்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. பில்லோ வச்சு தரேன், கையை இதில் வச்சிடுறீங்களா அப்படின்னு இறக்கி இந்த கையை இங்கே வச்சேன். உடனே வேகத்தில் திறந்த மாதிரி விடு என்னன்னு சொல்றது போல தோணும். இந்த கையை தூக்குனாங்க. தூக்கி அந்நிய பாஷை பேசி இப்படியே போயிருக்கு. உயிர் ஹெல்த்தில் சார் அப்படிதான் விட எல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்டிஃபாக இருக்கு. நான் தான் அப்புறம் கையை தூக்கி கீழே வச்சுட்டு என் மகளை கூப்பிடுறேன், சூர்யா அப்பா வந்து பாரு. இப்படித்தான் மரணம். ஊழியத்தில் அவங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும்போது அந்த மரணம் வந்து உங்களை அது வந்து நீங்கள் என்னைக்காவது அது பாதிப்பா நீங்கள் நினைச்சீங்க? எப்பவுமே பாதிப்பு தான், எப்பவுமே பாதிப்பு தான். அதாவது ஊழியத்துக்கும் பாதிப்பு தான். ஆனால் அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி அழுது அப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு தோணலை. நான் ஒரு மாதிரியாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். யங்ஸ்டர்ஸுக்கு ஹஸ்பண்டு அப்பா எல்லாம் அவங்க தான். இப்படிப்பட்ட தைரியங்கள் தான். என்ன சொல்கிறது, ஆண்டவருடைய வார்த்தைகளும். முறையாக சங்கீதம் கற்றுக்கணும் அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் ஆசைப்பட்டிருக்கீங்களா? நான் ஆசைப்படவே இல்லை. மியூசிக் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியும்? தெரியவே தெரியாது. மியூசிக்கில் ஆக்சுவலாக பாட தெரியாது. ஒரு ட்ரம்மோ ஒரு டேமரினோ தந்து பாட சொன்னீங்கன்னா நல்லா வந்துடுவேன். இப்போ தான் மியூசிக்கு தகுந்த மாதிரி பாடணும்னு உள்ள அந்த அறிவும் கூட கலைஞர்களுக்கு கற்று தான் பாடணும். மற்றபடி நோ வேல்யூ அப்படி ஆகி போகுது. இப்போ மியூசிக்கு கலைகள் வளர்ந்து போச்சு. அதுக்கு அப்போ விழுந்து போன சாத்தானுக்கு சாதகமாக இருக்கக்கூடாது. வேணும்
பாட்டுடைய சத்தம் கேட்கணும் எல்லாரும். மியூசிக்கு உறுதுணையா இருங்க. பாடல் வரிகள் வந்து ஒவ்வொருடைய உள்ளத்துலயும் அது தெளிவா அமையணும் அப்படின்னு. ஆமா ஆமா, மியூசிக்கா இருக்கணும், பாடலா இருக்கணும். பாடல் சபையில பாடுறவங்களுக்கும் இசைக்கருவிகள் சபையில வாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கூறுகிற ஒரு அட்வைஸ் என்ன? நான் என்ன கூறுறேன், முதல்ல ஒரு அபிஷேகத்துல நிரம்பி தேவனை பாடணும், ஒரு மெலோடியஸ் அதுல உண்டாகும். ரெண்டாவது நம்முடைய ஸ்டைலு, நாகரீகம், அதையெல்லாம் ஆண்டவர் முன்னால காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. தேவனை புகழ்த்தி பாடுகிறது புகழ்ந்து பாடுகிறதா இருக்கணும். பயத்துடனே பாடுங்க. ஒரு தெய்வம் இவன் பாடும்போது பயத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், சேவியுங்கள், பாடுங்கள், நடுக்கத்துடனே கழிவுறுங்கள். இப்போ நடுக்கம் யாரை பற்றி வரணும்? ஆண்டவரை பற்றி நடுங்கணும். தெய்வ பிரசன்னத்திலேயாக்க நான் நிற்கிறேன். மோச வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிஞ்சார் இல்லையா, முச்செடி எரியுது, ஓடி போறாரு, செருப்பை கழட்டிட்டு வா இல்லை. அப்போ வனாந்தரத்தில் என்ன இருக்குது? தடையா இருக்கிற இதோட நீ ஓடி வந்து தைரியமா என்ற சமூகத்தில் வராத. அப்போ தேவ சமூகம் உள்ள ஒரு உணர்வோட போகணும். அப்போ காங்கிரிகேஷனும் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அப்போ எங்கிட்ட இறக்கமா இருக்காருன்னு சொல்லி நான் மனம் போல இது பண்ணக்கூடாதுல. இறக்கத்துக்காக நன்றியப்பா கர்த்தர் நமக்கு ஒரு ஒழுங்கை தந்திருக்குது, அந்த வழியே நம்ம போவோம். அதே போல பரிசுத்தவான்கள் சொன்ன சத்தியங்கள் ஒரு நாளும் பொய்யாகாதம்மா. அன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு தான் இன்னைக்கும். ஏன்னா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சத்தியம் மாறாது, உபதேசம் மாறாது. நீங்க மாறிட்டீங்கன்னு புரியுதாமா? சத்தியம் மாறாது. பவுல் ஆராதிச்ச இயேசுவை தான் நம்ம ஆராதிக்கிறோம். சில இதுகளெல்லாம் பார்க்குறேன், சங்கடமா இருக்கும், துக்கமா இருக்கும். மகாபரிசுத்தம் உள்ள தெய்வம், யாரையும் அப்படி ஒரு இதயம் பற்றி மகாபரிசுத்தம் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் அந்த வார்த்தையின் தாகும். அவர் மகாபரிசுத்தர். அந்த மகாபரிசுத்தம் உள்ள தெய்வத்தின் ரத்தத்தினால என்னை மீட்டு கொண்டு பிள்ளையாக்குனாரே. அதனால நான் உலகத்துல ராக்கெட் வாங்குறதுக்கு மட்டும் இல்லை, அறியாதவர்களுக்கு தெய்வத்தை சொல்லணும், வெளிப்படாத காரியங்கள் வெளியாகணும். இயேசு மாட்டு தொழுவுல தான் பிறந்தார். ஏன் பிறக்கணும்? ஏன் அப்போ ராஜாவாய் பிறந்தார்ல. மாட்டு தொழுவில் ஒரு குழந்தை பிறந்தது எங்க? அப்படி தேடி வரையில விஞ்ஞானிகள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அந்த தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்கிறோம். உடனே எல்லாரும் தியாகிகள் ஆகணும் அப்படி இல்லை. கர்த்தர் நமக்கு தரக்கூடிய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் வேணும், கட்டாயம் வேணும். அதை நம்ம அனுபவிக்கணும். உலகத்துல எல்லாருக்கும் மாதிரியாகவும் நம்ம வாழணும். அப்படி நான் விரும்புகிறேன். ஆராதிக்கணும். நம்முடைய ஆராதனையில ஒரு பயபக்தி, பரிசுத்தம், மகா பரிசுத்தம் உள்ள தேவனை ஆராதிக்கிறேன். இந்த கான்செப்ட். அதாவது இன்னைக்கு பாருங்க, சின்ன வயசுலேயே சுகரு, ப்ரெஷரு, டாக்டர் இனி நடக்க சொல்லியிருக்கு. ஆட்கள் வந்து டெய்லி காலையில் வாக்கிங் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நீங்கள் இந்த ஆரோக்கியத்திற்கு நீங்கள் ஒரு டிப்ஸ் சொல்ல முடியும்? ஒரு 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 ஸ்டேஜ் தாண்டி வியாதி ஏதாவது அந்த என் பிள்ளைகள் சின்னவங்களாக இருந்த போதும் நான் அந்த வியாதியை பார்த்து பேசுவேன். என்னுடைய அனுபவத்தையாகவும் சொல்றேன். என்கிட்டயா வந்தேன், சிரிச்சு பேசுவேன். இப்போ காய்ச்சல் படுத்ததாகவே எனக்கு ஞாபகம் இல்லை, உண்மையை சொல்கிறேன். என்கிட்ட இதெல்லாம் உங்களுக்கு வேணும், பிள்ளைகள் தான் தெரிஞ்சுக்கணும். அதாவது என்கிட்டயா வந்தேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது நான் என் கடமையை செய்யத்தான் செய்வேன். நீ வந்துக்கிட்டு வெட்கப்பட்டுக்கிட்டு போ. எப்படி வந்து அதே மாதிரி பேரு அப்படின்னு உங்க கமெண்ட்லயே அது பயந்துருது. இப்படி சொல்லி இது பேச்சு யாரோ காட்டி யாரோ அப்படி சொல்லி வச்சு போத்திட்டு படுப்பேன்னு நினைச்சிட்டு வந்தியா? அந்த வியாதியை பத்தி நீ பேச. ஆமா. ஓய்வதில்லை இயேசுவே உம்மை துதிக்க, ஓய்வதில்லை ராஜனே. உம்மை துதிக்கும் போது தூதர் கூட்டம் இறங்குதையா, தீயோனின் கூட்டம் எல்லாம் ஓட்டம் பிடிக்குதையா. ஆத்துமாவே ஸ்தோத்திரி, உள்ளமே நீயும் துதி, நாவும் மகிழ்ந்து பாடி உதடுகளும் துதிக்கும், எலும்புகளும் துதிக்கும், என் தசைகளும் ஆனந்த பாடல் பாடும். இங்கே ஆரோக்கியம் தானாய் வரும், இங்கே ஆரோக்கியம் தானாய் வரும். ஓய்வதில்லை இயேசுவே உம்மை துதிக்க, ஓய்வதில்லை ராஜனே. யாக்கோபே
நீ பூத்து குலுங்கி காய்த்து பழுத்து பலனால் நிரம்பிடுவாய், வேர்பற்றி படர்ந்திடுவாய், உலகிலும் வேர்பற்றி படர்ந்திடுவாய். சீரும் யோதானதோ உன்னை கண்டு நானே திரும்புது பார், தெரியுது புதிய பாதை, கடலுள் சுகமாய் நடந்து செல்ல. என் பெயர் அழைக்கும் நேரம் ஆகா என்ன பேரின்பம், தூதர்கள் சூழ்ந்திட மூப்பர்கள் பணிந்திட தேவைய கால என் பெயர் அழைக்கும் நேரம் ஆகா என்ன பேரின்பம். இப்போ நீங்க சமீபத்துல நிறைய பாடல்கள்லாம் வருது. வேற ஊழியர்கள் பாடின ஒரு பாட்டு, ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. நீங்க அந்த அழகான கண்கள் என்னை கண்டதாலே நம்மள கண்டது. நீங்க பாடின இன்ப இயேசு ராஜாவை, அப்புறம் வந்து பாரீர் அருணோதயம், இந்த பாட்டுலாம் எல்லாருடைய மனசுலயும் இடம் பிடிச்சிருக்கு. அருமையான ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல். என் தனி ஜெபத்துல இதை நான் பாடி மகிழுவேன். அந்த பாட்டில் நம்ம சேர்ந்து பாடலாமா? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் என்று. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், அன்புருவாம் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ? இயேசு அருணோதயம் போல உதித்து வருகிறவர். அவரை நினைத்து அந்த பாடலை எல்லாம் சேர்ந்து கைத்தட்டி பாடலாமா? பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ? பாரீர் அருணோதயம் போல் முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பேரு வெள்ள இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பேரு வெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சீரந்தோ, பதினாயிரங்களில் சீரந்தோ. காட்டு மரங்களின் கீச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். இப்போது நான் சொன்னதான காரியங்கள் எல்லாம் 60 வருஷங்களுக்கு முன்னால் உள்ள காரியங்கள். இந்த இன்ப இயேசு ராஜாவை என்ற பாட்டெல்லாம் 1973 ஆண்டு எழுதின பாடல்கள். இந்த நாட்களில் அதை எல்லாரும் பாடுகிறதை கேள்விப்படும்போது எனக்குள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷம். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இன்னும் அநேகர் பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் இயேசு நாமத்தினால வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கேட்ட அனைவரும், கேட்கிற அனைவரும், இதற்கு காரணமாக இருந்த எல்லாரும் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. God bless you. உங்களுக்கு ரொம்ப நன்றி. God bless you.